அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 11ஆந்தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா, கோயிலில் வந்து என்னென்னமோ பிளான் பண்ணுறாங்க. இந்த சாமுண்டீஸ்வரியுடைய தங்கச்சி எப்படியாவது இந்த ராஜா சேதுவோட ஃபேரை அப்படின்னு சொல்லி இந்த டிரைவர் கார்த்தியை நம்ம இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் முடியல. இப்படியே போய்கிட்டு இருக்குது இவங்களோட கதைக்களம். அப்போ பார்த்திங்க அப்படின்னா, கோயிலில் வந்து அங்கே கொழுக்கு வச்சு அழகாக சிறப்பாக முடிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்தது அக்னி சட்டி எடுக்கிறது. உடனே பேத்திகள் எல்லாம் அக்னி சட்டி எடுக்கிறேன்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து இந்த மஞ்சள் கலர் புடவையை கட்டிக்கிட்டு தாம்மா நீங்கள் வந்து அக்னி சட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுக்கு அடுத்த பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த சந்திரகலாவு சிவனாண்டி இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க சிவனாண்டியோட சித்தியோடு சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. எப்படியாவது இந்த அக்னி குண்டை இறங்குறதுல அவளுகளை ஏதாவது ஒன்று தீர்த்துக்கிட்ட நம்ம ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணணும். அப்போ வந்து இந்த ஊர்க்காரங்க நம்பிடுவாங்க இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் இப்படி தப்பாக நடந்து போச்சு அப்படின்னு. ஏன்னா நம்ம கிராம மக்கள் வந்து சாமி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாங்கங்கிறாங்க. சித்தி இந்த பிளான் நல்லா இருக்குது, சரி நான் போய் பூசாரியை போய் பாட்டு வாங்குறாங்க. சரி நான் பாட்டு வரேங்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, தீபாவோட அண்ணியை வந்து கடத்த சொல்கிறாங்க. உடனே இந்த ஆள் என்ன பண்ணுறான்னா, சிவனாண்டியோட சித்தப்பா அவங்க பாவம் நின்று உட்காந்துட்ருப்பாங்க. அவங்க அப்படியே நடந்து வந்துட்டுருக்கிறப்ப அவங்கள வந்து ஆம்னி வேனில் கடத்தி கூட்டிகிட்டு ஓடி போயிடுவாங்க. உடனே தீபாவோட அம்மா ஐயோ மழை கத்துவாங்க. அப்படியே கத்திட்டு உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணுவாங்க. கார்த்திக்கு ஃபோன் பண்ணி, தம்பி இந்த மாதிரி வந்து கடத்திக்கிட்டு போயிட்டான் சிவனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, மருமகளை கடத்திக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கிடையில் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே வந்து சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரி இழுத்துக்கிட்டு அந்த கார்த்தியோட ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய ட்ரைனிங் அதாவது மீட்டிங் நடக்குது. அங்கே இழுத்துட்டு போயிடுறாங்க. வாங்க நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்திங்கன்னா ஆனந்த் வந்து உட்காந்துருக்கிறாரு, கார்த்தியோட தம்பி. மீட்டிங்க்கு ஒவ்வொருத்தராக எல்லாருமே வந்துட்டுருக்குறாங்க. எல்லோரும் அழகாக வந்து உட்காந்துக்கிட்டு சரி மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்குறாங்க. அப்போ வந்து எல்லாம் அவங்கவுங்களோட கருத்தை நீங்கள் வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தராக ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திகிட்ருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் சாமுண்டீஸ்வரி அவங்களும் உள்ளே வராங்க. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து அவங்க உள்ள மேனேஜரை அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு போய் சொல்கிறாங்க. யார் எதுக்காக வர்றாங்கன்னா, அதெல்லாம் தெரியல, கேசவன் சார் அனுப்புனாங்கன்னு சொன்னாங்கன்னா, சரி நான் வர்றேன் போங்க அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டு, வணக்கம் மேடம், நீங்கள் யார், என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. கேசவன் சார் அனுப்புனாருங்க, நாங்களும் ஒரு பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்குறோம், கொஞ்சம் இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணனா எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியணும்னா. ஐயோ இதில் நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, பேசவெல்லாம் இல்லைங்க, சும்மா உட்காந்து கேட்டுட்டு போகிறோம் அப்படின்னோடனே, சரி வாங்க உள்ள அப்படின்னு உள்ளே வராங்க. அதை பார்த்துட்டு ஆனந்த் ஐயோ இந்த சாமுண்டீஸ்வரி அத்தை இங்கே எதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு உள்ளே வந்து 2 பேரும் உட்காந்துருக்குறாங்க. உடனே இங்கே தான் இருக்கிறியாடா, இருடா இன்றைக்கி நான் மாட்டி உங்கள் எல்லாரோட சீட்டை கிழிக்கிறேன்னா இல்லையான்னு பாடுறா அப்படிங்கிறாங்க சந்திரகலா. உடனே அவர் ஆனந்த் வெளியில் போய் கார்த்திக் உடனே ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, கார்த்தி என்னடா நடக்குது, இங்கே பாரு அந்த சாமுண்டீஸ்வரியும் அவங்க தங்கச்சி இங்கே மீட்டிங் ஹாலில் வந்து உட்காந்துருக்குறாங்க. நீ வந்து இதில் வந்துடாத, வீடியோ காலில் வந்துடாத, நீ வந்த அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்குவேங்கிறாங்க. ஐயோ அண்ணா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதில் வந்து நமக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்குது, நான் எப்படி வராமல் இருக்க முடியும், பார்த்துட்டு போட்டுங்கிறாங்க. ஐயோ அப்போல்லாம் சொல்லாத அப்படிங்கிறாங்க. உடனே பெரிய மாப்பிள்ளை, சரி நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், இங்கே பாருங்கள் நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவையும் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. என்ன அந்த ஐடியா அப்படின்னா, கரெக்டாக ஒவ்வொருத்தராக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கான்ஃபரன்ஸ் காலில் பேசிகிட்ருக்குறாங்க. அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி அவனே கார்த்தி சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி தப்பையெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா, அதெல்லாம் பரவாயில்ல போ அப்படிங்கிறாங்க. அதாவது மேலெல்லாம் அரிக்கிற மாதிரி வந்து ஒரு பேப்பரை கொண்டாந்து அவங்க முன்னாடி வச்சிட்றாங்க. அதை எடுத்து அவங்க மூஞ்சியில் தடவும் போது அவங்களுக்கு அரிப்பு ஏற்படும் போது அவங்க எந்திரிச்சு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சாமுண்டீஸ்வரி இந்த பேப்பரை தொடவே இல்லை. உடனே வெளியில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க என்ன ஐடியா, நான் கொடுத்தது ஒர்க் அவுட் ஆச்சா அப்படிங்கிறாரு பெரிய மாப்பிள்ளை. ஐயோ அவங்க பேப்பரை கையில் தொடவே இல்லைங்கிறாங்க. சரிட்டு இருங்க நான் வெயிட் பண்ணுங்க தொடுவாங்க அப்படிங்கிறாங்க. இப்படின்னு திரும்பி பார்த்துட்டே இருக்கிறாங்க. எடுத்து தொடச்சிக்கிறாங்க. மேலெல்லாம் தொடச்ச உடனே அவங்களுக்கு பிக்க ஆரம்பிச்சிருது.
கரெக்டாக வந்து ரொம்ப அரிக்க ஆரம்பித்தோடனே அவங்க எந்திரிச்சு வெளியில் போகிறாங்க. உடனே இவர் இருந்துக்கிட்டு, "அக்கா எங்கக்கா போகிற இருக்கா?" அப்படிங்கிறாங்க. இரு வரேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்" அப்படின்ட்டு வெளியில் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து கார்த்தி கான்ஃபரன்ஸில் வீடியோ கான்ஃபரன்ஸ் வந்துடுறாரு. அவர் அழகாக பேசிகிட்டு இருக்கிறாரு. இவங்க பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ, இது என்ன எப்போ பார்த்தாலும் என்ன பிளானை போட்டாலும் இவன் ஜெயிச்சிட்றான், அந்த கார்த்தி உள்ளே வந்து எதாவது கெடுத்துட்றானே, போச்சு போச்சு அப்படின்னு பயங்கர மன உளைச்சல் ஆகிறாங்க. கரெக்டாக கார்த்தி பேசி முடித்து தேங்க்யூன்னு சொன்னதுக்கப்புறம் உள்ளே வராங்க. "ஏன் நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற?" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க கார்த்தி காமிக்கலான்னு. அவங்க இருந்துக்கிட்டு, "இந்த மீட்டிங் ஒர்த்தே கிடையாது, உனக்கு இதுக்கு தான் ஃப்ளைட் பிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்தியா, உன்னோட பெரிய ரோதனையாக இருக்குதுன்னு" பிடிச்சி கண்டபடி திட்டுறாங்க. சரி வாங்க சாப்பிட்டு போய் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு அங்கே சாப்பிட போகிறாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கார்த்தியோட ஃப்ரெண்டு வந்து அங்கே தான் வந்து சர்வெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஹோட்டலில். அதாவது ராஜா சேதுபதி பேரனா கார்த்திக்கு வலுதா இவன் தான் பேரன்னு சொல்லி நடிக்க சொன்னவன் கடைசீட்டில் வந்து எல்லாத்துக்கும் வந்து இட்லி பூரி வடை பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட லிஸ்ட்டு சொல்லிவிட்டு எல்லாம் காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இவங்க உடனே இருந்துக்கிட்டு அங்கே ஆர்டர் பாருங்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி பக்கத்தில் வந்து என்ன வேணும் உங்களுக்கு, என்ன இருக்குதுன்னு இப்படின்னு பார்த்துட்டு, ஐயோ இவங்களா போச்சு வசமாக மாட்டிக்கிட்டேனே அப்படின்ட்டு, "அம்மா நீங்களாம் யார், என்ன வேணும் உங்களுக்கு" அப்படி இப்படிங்கிறாரு. "ஏய் நல்லா வசமாக மாட்டிட்டியா, நீ ராஜா சேதுபதி பேரன் தானே" அப்படி இப்படிங்கிறாங்க. "யாருமா சொன்னது, உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைம்மா, என்னம்மா வளர்றீங்க" அப்படி இப்படின்னு போட்டு ஒரு மாதிரி மனநலம் பாதித்த மாதிரி அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. உடனே மேனேஜர், "இங்கே வாங்க சார்" அப்படி 2 வருஷமாக நான் இங்கே தானே வேலை பார்க்குறேன், இந்த அம்மா ஏதோ பெதட்டுறாங்க, சேதுபதிங்கிறாங்க இதுங்கிறாங்க, ஏங்க நாங்கள் நாடகத்துலலாம் நடிப்பேங்க, அதனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மொத்தத்துக்கு பயங்கர காமெடியாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். என்ன பண்ணுவாங்களோ தெரியல, அவர் மாட்டிக்குவாரா இது பண்ணுவாங்களா. உடனே சந்திரகலா தலையில் வச்சுட்டு, ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிக்குதுங்கிறாங்க. அதோட எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்தடுத்து வந்து கார்த்தி வந்து தன்னோட அந்த தீபாவோட அண்ணியை காப்பாற்றுவாங்களா, அக்னி சட்டியில் இறங்கும்போது இவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா, இல்லை இந்த மாதிரி வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி வணக்கம்.